பக்தி ஒலி நேயர்களுக்கு வணக்கம். இப்போ பார்த்தோன்னா எல்லா குடும்பத்திலையும் எல்லா உலகத்திலையும் பார்த்தோன்னா ஆன்மீகம். இந்த ஆன்மீகம் பார்த்தோன்னா ஆன்மீகத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தெய்வங்கள் பிடிக்கும். இப்போ பார்த்தோன்னா ஒருத்தருக்கு பார்த்தோன்னா கணபதி பிடிக்கும், ஒருத்தருக்கு பெருமாள் பிடிக்கும், ஒருத்தருக்கு சிவன் பிடிக்கும், ஒருத்தருக்கு காளி பிடிக்கும், ஒருத்தருக்கு பைரவர் பிடிக்கும், ஒருத்தருக்கு கருப்புசாமி, ஒருத்தருக்கு முனீஸ்வரன். இந்த மாதிரி ஏகப்பட்ட தெய்வங்களை ஒவ்வொரு மனிதனுக்கு ஒவ்வொரு இது பிடிக்கும். அப்போ நம்ம எல்லா தெய்வங்களுக்கும் நம்ம எல்லா மூலிகையும் தேட முடியாது. இப்ப எல்லா மூலையும் பார்த்தோன்னா ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் இருக்கு. ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு மூலிகை இருக்கு. ஆனா இந்த அத்தனை தெய்வத்துக்கும் ஒத்த மருந்துன்னா ஒரே மூலிகை மகாவில்வன். இந்த மகாவில்வம் தான் பார்த்தோன்னா மொத்த தெய்வங்கள்ல எவ்வளவு பெரிய தெய்வம் இருந்தாலும் சரிங்க, அது சின்ன கிராம தேவதையில இருந்து உச்சக்கட்டத்துல இருக்கிற தெய்வங்கள் வரையும் பார்த்தோன்னா இந்த ஒரு மூலிகை இருக்கிற இடம் அனைத்து தெய்வங்களும் வசியம் உண்டாகும். அதே மாதிரி பார்த்தோன்னா மகாவில்வன்றது பார்த்தோன்னா சாதாரண விஷயம் கிடையாது. இந்த ஒரு இலை பார்த்தோன்னா தங்க கட்டி சொல்றாங்க பாருங்க, அந்த 100 கட்டி கூட சமாகாது. இந்த ஒரு இலைக்கு அவ்வளோ ஒரு பெரிய ஒரு சக்தி இது. இதுல பார்த்தோன்னா அப்படியே பார்த்தோன்னா விநாயகர் சிவபெருமான் எப்படிப்பட்ட தெய்வமும் அப்படியே மயங்கி அப்படியே சொப்பனத்துல காட்சி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு. இந்த மகாவில்வனுக்கு அதீத சக்தி இருக்கும். இது பார்த்தோன்னா நிறைய இந்த சிவன் ஆலயம், சிவன் கோயில்ல போயிட்டு பாருன்னா ஆலயத்துல ஒரு ஓரத்துல வச்சிருப்பாங்க. அந்த ஓரத்துல போயிட்டு பார்த்தோன்னா எல்லாரும் அந்த இலையை பறிச்சு சிவனுக்காக வச்சிருப்பாங்க. ஆனா இது ஏக்க எல்லாருமே இதை பறிக்க கூடாது, தப்பு இது. ஏன்னா இதுல ரொம்ப தூய்மை. ஏன்னா இந்த வில்வன்றது பவித்திரம். இது ஒரு சாதாரண விஷயங்கள். இடத்த இந்த மரத்தை வெட்டிட்டாலையும் நமக்கு கிட்டத்தட்ட பார்த்தோன்னா நம்ம மேலுக்கு வர முடியாது. ஏன்னா இதுக்கு அவ்வளவு ஒரு பெரிய சாப சக்தி இருக்கு. அதனால தயவு செய்து இதெல்லாம் வேரோட இதெல்லாம் எடுக்கக்கூடாது. தெரிஞ்சவங்க மட்டும்தான் சிவன் கோயில்ல இதை எடுத்துட்டு போய் நீங்க வைக்கலாம். இதை யார் ஒருத்தர் நிறைய வீட்டுல பார்த்தோன்னா பணம் பிரச்சனை, கஷ்டங்கள், இல்ல ஏதாவது ஒரு சிக்கல், எவ்வளோ தரித்திரம் இருக்கு, 7 நாட்டு சனி இருக்கு, இல்லைன்னா என்ன பண்ணாலையும் நமக்கு விருத்திக்கு வர முடியல, இப்படி பட்டவங்க எல்லாம் ஏதாவது ஒண்ணு நம்ம பண்ணி ஒரு தாந்திரிகத்துல என்னால மந்திரமும் ஜெயிக்க முடியல, என்னால பணம் கொடுத்து மந்திரவாதி கிட்ட போகவும் முடியல, ஜோதிட கிட்ட கொடுத்து பரிகாரமும் செய்ய முடியல, அப்படியேப்பட்டவங்க இதை என்ன பண்ணணும், அந்த ஒரு மூலிகை எடுத்துன்னு போய் சிவன் ஆலயத்துல, இல்ல விநாயகர் கோயில்ல, இல்ல அம்மன் கோயில்ல, இல்ல பெருமாள் கோயில்ல, எந்த கோயிலாவது இது ஒரு செடியை நீங்க வளர்த்திட்டு அதுக்கு பன்னீர் ஊத்திட்டு அதுக்கு மஞ்சள் போட்டு கற்பூரத்தை தொட்டு கும்பிட்டு வணிகிட்டு வந்தாங்கன்னா இதுக்கு தண்ணி ஊத்த ஊத்த இது ஒவ்வொரு இதழ் வளர வளர நம்முடைய வாழ்க்கை அப்படியே வெற்றி வெற்றி வெற்றின்ற பாதையில கொண்டு போகும். ஏன்னா இந்த மகாவில்லத்தை பார்த்தோன்னா இதை சொல்லினே போலாம். இதுல பார்த்தோன்னா நிறைய பேர் இதை இவ்வளவு ஒரு விஷயம் இருக்கு, இதெல்லாம் நான் சாதாரணமே எடுத்து போட்டுருவோம்ல, தயவுசெய்து நினைச்சிடாதங்க. இந்த மூலிகை மனசு வச்ச ஒரு சாதாரண மனிதனும் கோட்டீஸ்வரர் ஆக்கக்கூடிய மூலிகை இது. இதுல பார்த்தோன்னா இந்த இலையை இப்ப நிறைய பேருக்கு கர்ம வினை அதிகமா இருக்கும். என்ன மந்திரம் பண்ணாலையும், என்ன மூலிகை கொடுத்தாலையும், என்ன தெய்வத்தை வேணும்னாலையும் அவங்களுக்கு நடக்காது. அந்த கர்மத்தை குறைக்கணும்னா இதுல இருக்கிற மூலிகை நீங்க கடல் தண்ணியில எடுத்துட்டு இந்த மூலிகை அதில் போட்டு சிவலிங்கத்துக்கு இல்ல அபிஷேகம் பண்ணிட்டு என் கர்மவினை குறைன்னு மனசார வேண்டிட்டு வந்தனா நிச்சயம் உங்களுக்கு அந்த கர்மவினை கொஞ்சம் கொஞ்சமா குறையும். ஏன்னா நீ பார்த்தனா நிறைய பேர் என்ன பண்றது, 7 புட்டி தப்பு பண்ணிட்டு நான் உடனே இதை போயிட்டு உடனே போட்டோன்னே எங்க சாமி கர்மவினை போல எனக்கு அப்படியே இருக்குதுன்னுவாங்க. ஒவ்வொரு விஷயமும் மனசார நம்பி ஒருகி நம்ம மனசை தூய்மையாக்கி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கேட்டு அதை மனசை நம்ம இது பண்ணணும். நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு 9 நாள் ஒண்ணு பண்றேன்னு வச்சுக்கேன், அடுத்து 9 நாள் பார்ப்பேன், இல்ல 11 நாள் பார்ப்பேன், அந்த பையன் அட போடான்ட்டு போயிடுவான். அந்த 11 நாளுக்கு இது பாரு, அந்த 12வது நாள் தான் உனக்கு அந்த வரங்களும் அந்த உண்மை கிடைக்கும். நீ அந்த ஒரு நாள் தாக்கு பிடிக்காம அதை விரதத்தை விட்டுருவ. அதனால இதை யார் ஒருத்தர் இந்த கர்ம வினை அதிகமா இருக்கோ, இல்ல தரித்திரம் இருக்கு, 7 நாள் சனி இருக்கு, இந்த மூலிகை வச்சு நீங்க சிவபெருமானுக்கு நீங்க பண்ணலாம், கணபதிக்கு அர்ச்சனை பண்ணலாம், பெண் தெய்வங்கள் காளிக்கு பண்ணலாம், பெருமாளுக்கு பண்ணலாம், எல்லா தெய்வத்துக்கும் பண்ணலாம். அதே மாதிரி இது நிறைய பேர் என்ன பண்ணனா, இந்த தெய்வம் இல்லைன்றவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, வீட்டுல சாமி இல்ல, குலதெய்வம் இல்ல, ஏதாவது ஒரு தெய்வங்கள் இல்லைன்னா நீங்க ஒண்ணும் கிடையாது. குலதெய்வம் வேணும்னா இந்த இலையை எடுத்துன்னு போயிட்டு அருகில் உள்ள எங்கன்னா ஒரு சிவன் கோயில் இருக்கும் பாருங்க, அந்த சிவன் கோயில்ல இந்த இலையை வச்சு நீங்க என்ன பண்ணுங்க, கங்கை நீர் வச்சு அதை அபிஷேகம் பண்ணிட்டு அந்த தண்ணியை எடுத்துட்டு நீங்க வீட்டுல தெளிச்சிங்கன்னா நிச்சயம் உங்க குலதெய்வம், அது எந்த தெய்வம் தான், இந்த உலகத்துல 1000 தெய்வம் இருக்கு நம்ம இந்து கடவுள்ல, எப்படியாப்பட்ட தெய்வமும் அந்த வீட்டுக்குள்ள வந்துடும். அப்போ வீட்டுல தெய்வம் இல்லைன்ற பிரச்சனையே இருக்காது. அதே மாதிரி அந்த வீட்டுல கெட்ட நகட்டி இருக்கிறவங்க கூட அந்த கெட்ட நகட்டி கூட போயிட்டு தெய்வ ஆற்றல் வந்துடும். அதே இதுல இன்னும் பார்த்தோன்னா அந்த காலத்துல பார்த்தோன்னா இந்த மூலிகை பார்த்தோன்னா எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, இதுல இருக்கிற காய்கள் இருக்கும், அந்த காய்கள்ல பார்த்தோன்னா அந்த விதை இருக்கும், அந்த விதை பார்த்தோன்னா இந்த மகாவில்வம் பெருசா இருக்கும். இப்போ இருக்கிறது பார்த்தோன்னா நிறைய இடத்துல சாதம் இருக்கும், அதுல பார்த்தோன்னா
3, 4, 5, 7 இப்படி இருக்கும். இதெல்லாம் சாதா வில்வன். 10 இதழுக்கு மேல இருக்கிறது தான் மகாவில்வன். அந்த மகாவில்வ தான் இருக்கிறதுல ரொம்ப உயர்ந்த சக்தி, அதிதீத சக்தின்னு வாங்க. இதுல இருக்கிற அத்தனை விஷயமும் ஒவ்வொரு இதுவும் பார்த்தோன்னா பெரிய சக்தியாகும். அதே மாதிரி இதுல வந்து இந்த நிறைய பேருக்கு கணபதி உபாசனை, இந்த காளி உபாசனை, இந்த வராகி உபாசனை, இந்த சில மகான்கள் உபாசனை, சித்தர்கள் உபாசனை, இவங்கெல்லாம் பண்றவங்கள இந்த மரத்தடியில போயிட்டு உக்காந்து தியானம் பண்ணாங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு இது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அந்த தெய்வம் இழுத்துன்னு வந்து ஆகஸ்னாயி வசியேறும். அப்போ உடனே உங்களுக்கு காட்சி தரக்கூடிய விஷயம் வந்துடும். அதே மாதிரி இந்த வில்லு வந்து பார்த்தோன்னா நீங்க இதுல வந்து தோர்ப்பு தன்மை இருக்கும். இந்த வில்லுத்தை வந்து தினமும் யார் ஒருவர் வந்து சிவன் மேல அதை வச்சுட்டு அதை சாப்பிட்டு வரங்கள நிச்சயம் சக்கரை வியாதி குணமாகக்கூடிய விஷயம் இதுல இருக்கு. ஏன்னா இது வந்து தோற்பு, ஒரு சக்கரை நோயை வந்து குணப்படுத்துறதுக்கு தோற்பு தேவை, அதுவும் இதுல இருக்கு. ஆனா நீங்க மனசுக்குள்ள இதை வேண்டிட்டு எடுத்துன்னு போய் வைங்க. ஏன்னா சிவன் கோயில்ல எடுத்த உடனே நீங்க பறிச்சீங்கன்னா எல்லாரும் திட்டுவாங்க. ஏன்னா எல்லாமே இதை பறிக்க கூடாதுன்றது ஒரு பழமொழி இருக்கும். நீங்க எங்கன்னா போய் பாருங்க, ஒரு நர்சரியிலயோ இல்ல வேற எங்கன்னா நார்த் சைடு இருந்தா ஒரு செடி எடுத்து வந்து வீட்டுல வளர்த்துங்க. அதே மாதிரி நம்ம இந்த மரத்தை வந்து செடியை வீட்டுல வளர்த்தலாமா? நீங்க இவ்வளவு சொல்றீங்க, வீட்டுல வளர்த்தனா நல்லதா இல்ல கெட்டதா இல்ல ஏதாவது இதனால ஆபத்து வருமானு கூட நீங்க கேள்வி கேட்கலாம். என்னை பொறுத்தவரையும் மகாவில் வந்து வீட்டுல வந்து பார்த்தோன்னா சமயத்துல நான் கூட ஒரு முறை சொல்லியிருப்பேன். இருந்தாலும் இது மீண்டும் நான் இன்னொரு முறை உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். இது வந்து ஒரு மகாவில்லும் ஒரு இடத்துல வீட்டுல இருந்துச்சு. அவங்க வந்து பார்த்தா வேற்று மதக்காரு, யாரோ ஒருத்தர் அந்த மதத்துல இருக்கிறவங்க, ஐயோ இது இந்து மதத்துக்கு சமம், இதை நீங்க வைக்காதங்க. அவங்க வந்து கிறிஸ்டின், இதை வைக்காதங்க, இதை வச்சுன்னா நமக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டாரு. அந்த ஆளு வந்து பார்த்தோன்னா கோடீஸ்வரன் நல்ல ஓஹோன்னு பங்களா கார் எல்லாமே ஏட்டு ஜெட் இருந்தது. இந்த ஆளு என்ன சொன்னாரோ தெரியல. சரி நம்ம இப்ப நான் சொன்னா எப்படி கேட்குவாங்க, அந்த மாதிரி அவங்க இதுல சொன்னதுனால இவரும் சரி நமக்கு தேவையில்லைன்ட்டு எடுத்துட்டாரு. ஏன்னா அவங்க முன்னோர்கள் வந்து அதை வச்சு வழிபட்டதுனாலதான் இந்த ஆளு கோடீஸ்வரன் ஆகிக்கிறாரு. கோடீஸ்வரன், பணம், பேர், பங்களா எல்லாம் வந்துச்சு. ஆனா இவர் அதை நினைக்காம இவர் என்ன பண்ணிட்டா, இது தேவையில்லை, இது நம்ம இந்துடைய இவங்க சொன்னதுனால இது என்ன பண்ணிட்டாரு, வெட்டி ஆசிட் ஊத்தி எரிச்சிட்டாரு. அந்த வேறு கூட இல்லாம எண்டி 2 வருடம், 1 வருஷம், ஒரு 3 மாசம் 4 மாசத்துலயே அவர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கீழே வர ஆரம்பிச்சிட்டாரு. வந்து 2 வருடத்துக்குள்ள அப்படியே லாஸ், மொத்த தோட்டத்துல அப்படியே ஏடி ஜெட்டு. அவர் நிச்சயமா சொல்றேன், இது நான் உண்மை, இது நடந்த சம்பவம். நீங்க எந்த தெய்வத்து மேலனாலும் சொல்றேன், நான் சத்தியமா சொல்றேன். ஏன்னா நான் விநாயகர் உபாசனக்காரன், நான் இதை பொய்யே சொல்ல மாட்டேன். ஏன்னா இது வந்து நான் பொய் சொன்னேன்னா எனக்கே பழிக்காது. அவர் என்ன சொன்னாருன்னா, இந்த மரம் இடத்துனாலதான் எனக்கு இவ்வளவு பிரச்சனை வந்துச்சு, அதனால எப்படியாவது என்னன்ட்டு தினமும் வந்து அழுவாரு. அழுந்து என்கிட்ட ஏதாவது இது பரிகாரம் சொல்லுன்னு மனசார அவரு கேட்பாரு. அவ்வளோ பெரிய இவரு. வேற ஒரு இதுதான் கிறிஸ்டின் இருந்தாலையும் அவர் சொன்னாரு, நான் சொன்னேன் இந்த மூலிகைக்கு மதம் கிடையாது, இந்த மூலிகைக்கு தெய்வம்ன்றதெல்லாம் பிரிக்க பாகுபாடு கிடையாது. இதே மூலிகை கூட நீ வச்சிருந்தன்னா உன் இயேசுநாதர் வசியம் இருப்பாரு. ஏன்னா மூலிகைன்றது வந்து எல்லாத்தையும் வசப்படுத்தக்கூடிய சக்தி ஒன்று, அனைத்து தெய்வத்தையும் வசப்படுத்தக்கூடிய சக்தி ஒன்று. ஏங்க நீங்க இப்படி தப்பு பண்ணிட்டுங்கன்னா, தெரியாது ஐயா தப்பு பண்ணிட்டு. அவருக்கு நான் லாஸ்ட்ல என்ன சொன்னேன்னா, என்னால முடிஞ்ச இது மந்தத்துல எல்லாம் குணப்படுத்த முடியாது, இதை வந்து நான் சொல்றேன் ஒரு பரிகாரம், அதை பண்ணிட்டு நீ இது பண்ணுன்ட்டு உங்க முன்னோர்களை வந்து திரும்பவும் நீ வணங்கு. ஏன்னா உங்க முன்னோர்கள் வணங்கினது ஏதாவது உங்க குலதெய்வம் இருக்கும், அந்த குலதெய்வத்தை மனசார வேண்டிட்டு திரும்பவும் ஒரு செடியை எடுத்துன்னு போய் அந்த இடத்துல நீ வச்சுட்டு ஒரு படுகை லிங்கம் வாங்கிக்கோ. அந்த படுகை லிங்கத்தை வாங்கி தினமும் நீ என்ன பண்ணனா, ஒரு கங்கை நீரம் வாங்கி ஒவ்வொரு இலையை பிச்சு அதில் போட்டு நீ மனசார வேண்டி ஊத்திட்டு வா. நிச்சயம் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியே வளருவங்கன்னு. இவர் என்னமனா சொல்லுங்க, நான் சொன்னதை பிடிச்சிட்டு அவர் என்னை ஒரு வார்த்தை தான் சொன்னா அதை அப்படியே ஃபாலோ பண்ணி வந்து குறுகிய காலத்துல அவர் அப்படியே படிப்படியே வளர்ந்து வந்தாரு. அப்பதான் அவர் சொன்னாரு, இந்த மூலிகையுடைய மகிமை அன்னைக்குதான் நான் கண்ணாதர பார்த்தேன். அதே மாதிரி வந்து பார்த்தனா கண் எதிர்க்க பார்த்ததுனாலே அன்னைக்கு பாரு இதை சொல்லும் போது உடம்பெல்லாம் புல் அரிக்குது. அவ்வளோ ஒரு பெரிய விஷயம். அந்த ஆனந்தம் அணிஞ்சாரு பாருங்க. ஆனா உண்மையிலேயே உடனே கோடீஸ்வரர் ஆக முடியாது. ஏன்னா நீங்க இடத்த உடனே கோடீஸ்வரன் கூட கேள்வி கேட்கலாம். படிப்படியோ நிதானமோ உண்மையா நேர்மையா நீங்க முடியும்ன்ற அந்த நம்பிக்கை வச்சு இதை பண்ணி பார்த்தீங்கன்னா நிச்சயம் வரலாற்றுல நீங்க பெரிய ஆளாலாம், பெரிய தொழில் அதிபதி ஆளாம், மகான்னு கூட ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இதுல வந்து பார்த்தோன்னா யாருக்கும் இது அவ்வளவு டக்குன்னு இருக்காது. ஞானிகள் மட்டும்தான் இந்த மூலிகை வச்சு வழிபடுவாங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க வீட்டுல கூட வச்சு வழிபடுங்க, தப்பே கிடையாது. ஒரு குறிப்பிட்ட இது ஹைட் வரையும் தண்ணி ஊத்தி நீங்க வீட்லயே வச்சு வளர்த்திட்டு வாங்க. அதுக்கப்புறம் பெருசாச்சுன்னு எடுத்துன்னு போய் எங்கன்னா காட்டுல வைங்க, சிவன் ஆலயத்துல வைங்க. ஏன்னா இந்த ஒரு மூலிகை நீங்க எடுத்து வளர்த்திட்டுங்கன்னா இந்த மூலிகை வளர உன் வம்சம் வளரும், உன்னுடைய குடும்பம் வளரும், உன்னுடைய ஞானம் வளரும், உன்னுடைய படிப்பு வளரும்.
வீட்டுல இருக்க எல்லாமே வளருங்க. இது வந்து நான் கண்ட உண்மை. இதனால நான் பார்த்தேன், திருவண்ணாமலை நான் வந்து ஆரம்பிச்சதுல இதை எடுத்துன்னு போய் அந்த மலை மேல நான் வச்சிருக்கிற நிறைய மூலிகைகள், நான் இன்னைக்கு பேசுறது கூட இது கூட இருக்கலாம் ஒரு காரணம். அதனால தெய்வம் சொன்ன மக்களே இது பாருங்க, இது வந்து மூலிகைன்றது வந்து சாதாரண மூலிகை, உலகத்துக்கே ஒரு எடுத்துக்காட்டான மூலிகை. அனைத்து தெய்வங்களும் எந்த மதத்துல இருக்கிறவங்களும் சரி, இந்த ஒரு மூலிகைக்கு எப்படியாப்பட்ட தெய்வமும் எப்படியாப்பட்ட ஞானமும் எப்படியாப்பட்ட தெய்வங்களும் எப்படியாப்பட்ட மகான்களும் இதுக்கு வசியாவாங்க. நான் அடிச்சு சொல்லுவேன். ஏன்னா இது என்னுடைய நான் உறுதுணையை நான் சொல்லும் போது இதுல வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம்ட்டு. ஓம் கணபதி, ஓம் காளி, ஓம் நமச்சிவாயா.